வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஃபேமஸா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க முட்டை மிட்டாய் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி நான் அவ்வளோ டேஸ்டான ட்ரை பண்றதுக்காக தான் இன்னைக்கு நான் பண்ணேன். ஆனா ரொம்பவே சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு. எங்க வீட்டில் ரொம்ப பிடிச்சது. அது அவன் இல்லாம நம்ம கடாயிலே பண்ண போறோம். இதோட இன்கிரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஆல்மண்ட் பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு நான் 15லேருந்து 20 ஆல்மண்ட்ஸை ஊற வச்சுக்கிறேன். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தோட தோலையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்கு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது ஒரு அரை கப் சர்க்கரை இருந்துச்சு. அதோட 3 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் பண்ணி காட்டுறேன். மினிமமாக இவ்வளோ தான் பண்ண முடியும். அதனால 3 முட்டையை வச்சு நான் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 100 கிராம் கோவா சேர்த்துக்கலாம். அன்ஸ்வீட்டன்ட் கோவா சேர்த்துக்கோங்க. அன்ஸ்வீட்டன்ட் கோவானா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க ஆல்மண்ட் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அதோட வாசனைக்காக கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். நான் இன்னைக்கு கடாயிலே மிக்ஸ் பண்ணனால டைரெக்டாக அந்த கடாயை யூஸ் பண்ணி நான் அடுப்பில் வச்சிட்டேன். நீங்கள் ஏதாவது பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கடாயில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. முட்டை சேர்த்துருக்கனால இது டக்குன்னு திக்காயிடும். அப்புறம் அங்கங்கே கட்டி கட்டியாயிடும். ஸோ கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காக மணலாக வரும். பாருங்க, இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் கை விடாமல் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் மணலாக நெய் மாதிரியே இருக்கு. இப்போ இதை ஒரு பேக்கிங் ட்ரேல மாற்றிடலாம். ட்ரேல மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேக்கிங் ஷீட் இல்லாட்டி கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டேன். நல்லா லெவல் பண்ணதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண கடாயில் சேர்த்துக்கிறேன். நான் உப்பு கொட்டி ஒரு ஸ்டாண்ட் போட்டு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம அந்த பேக்கிங் ட்ரேவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 25லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப கம்மியாக செஞ்சுருக்கனால சீக்கிரமே ரெடி ஆக சான்ஸ் இருக்குது. அதனால ஒரு 15 மினிட்ல ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நம்மளோட முட்டை மிட்டாய் செம்ம சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உடனே கட் பண்ணி சாப்பிடாம கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் அந்த பால்கோவா, குலாப் ஜாமுன் அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளும் இந்த ட்ரெண்டில் போவோமே. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.